விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் என்ன அப்படின்றத பத்தி நாம பேசியிருந்தோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இது பார்ட் 2. விஜய் ஆட்சி அமைப்பதில் உள்ள சிக்கல்ல பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து பெரும்பான்மை இல்ல அப்படின்ற மாரி பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வெளியிருந்து தேவைப்படுது. 10 to 11 சீட்டு வெளியிருந்து தேவைப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்ப வந்து அ ஆதரவு தரக்கூடிய கட்சிகளான தாவேகா, விசிகா பிளஸ் கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேர் தான் இப்ப இருக்காங்க. இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் முஸ்லீம் லீக் முடிஞ்சது. விசிகா பிளஸ் கம்யூனிஸ்ட் இவங்க மொத்தமா சேர்த்து 6 சீட் இருக்கு. சரிங்க. இந்த 6 சீட்ல விசிகா தரப்பு என்ன வச்சிருக்காங்க? அவங்களுடைய கட்சி கூட்டத்துல அவங்க பேசினப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. அந்த கருத்து என்னன்னா, நாம எப்ப போனாலும் திமுக கூட்டணி நம்மள மதிக்கவே இல்ல. தலைவரையே வந்து பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார வச்சாங்க. மதிக்கல. வெளிய ரொம்ப நேரம் காக்க வச்சாங்க. அந்த மாரியான ஒரு விஷயம். அடுத்து வேங்கை வயல் விஷயத்திலயும் வந்து நம்மால பெருசா போராட முடியல. நீதி வாங்கி தர முடியல. அந்த சிக்கலாவே இருந்துச்சு. நம்மள அதுல எதுவுமே வந்து திமுக செயல்பட விடல அப்படின்றது. திமுகவுடைய எல்லா தவறுக்கும் நாம தான் முட்டு குடுத்து எல்லாத்தையும் செஞ்சோம். அதன் விளைவாக இப்ப வந்து மக்கள்கிட்ட நமக்கு பேரு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. அப்புறம் இப்ப வந்து நம்ம திமுகவை விட்டு விலகணும் அப்படின்னா, நம்ம கட்சிய வளர்க்கலாம் அப்படிங்கிற பத்தி சொல்றாங்க. மக்கள்கிட்ட போய் சேரலாம். மக்களோட வந்து ரொம்ப சீக்கிரமா இன்டராக்ஷன் ஆக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கீழ் லெவல்ல மறுபடியும் கட்சி வளரும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நம்ம வந்து வேட்பாளர்கள் போடணும்னா ஒரு குறிப்பிட்ட நபரே தான் மறுபடியும் போட்டுட்டு இருக்கிறோம். தேடி பார்த்தோம்னா, இந்த பணம் இல்லாம நம்மால வந்து தேர்தல வந்து எதிர்கொள்ள முடியல. அப்போ பணம் இல்லாதவங்க வந்து தேர்தல் வரணும் அப்படின்னா, பணம் இல்லாமல வந்து நம்ம ஜெயிக்கலாம். பணம் பெருசா செலவு பண்ணாம கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விசிகே ஓட்டு வந்து வாங்குனது தாவேகா தான். இப்ப நம்முடைய ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு தான் போயிடுச்சு. இப்ப நம்முடைய கட்சிய அழிச்சதே வந்து தாவேகா. நம்ம தாவேகா கூட போகணுமான்னு இன்னொரு பக்கம் கேட்கறாங்க. அடுத்து போன முறை நமக்கு 6 எம்எல்ஏ இருந்தாங்க. இப்ப நம்மகிட்ட வந்து வெறும் 2 எம்எல்ஏ தான் இருக்காங்க. நம்ம ஓட்ட பிரிச்சு நம்மள ஜெயிக்க நம்மள தோக்க வச்ச விஜய் கூட நாம போகணுமா? அப்படின்னும் இன்னொரு தரப்பு கேட்கறாங்க. அது இல்லாம தனியா வந்து நெறைய பிரச்சனைகள் இந்த மாரி போயிட்டுருக்கு. நேற்று கூட வந்து விசிகோட ஒரு மாநில நிர்வாகி வந்து பேசியிருந்தாரு. நாங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கட்சியும் முக்கியம். எங்களுக்கு வளர்ச்சி முக்கியம் அப்படின்ற மாரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய கருத்துக்கள் ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் நெறைய பல்வேறு கருத்துக்கள் வந்து ஒரு சிக்கலா இருக்குது. பார்ட் 3ல கம்யூனிஸ்ட் கட்சியில என்ன நடக்குது? என்ன மாரியான பேச்சு உள்ள போகுதுன்றத பார்ப்போம்.